கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். மாத பலன்கள், அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். நாங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்காராவ், ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போ இந்த மாத பலன்களை சொல்ல வந்திருக்கோம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் மற்றும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி இந்த மாதம் தொடங்கிறது அப்படின்றது 15/5/2026 14/6/2026 வரையிலும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ரிஷபம், கிட்டத்தட்ட சம உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசியில் மாதம் பிறக்கக்கூடிய நாளில் அந்த இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தது ரிஷப மாதம் அப்படின்றது சொல்லக்கூடியது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபத்திலையும் கூட புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு ஒரு 15 நாளில் அவர் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமானமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 26/5/2026 அன்று தனக்காரகனான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கேருந்து எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னாக்க மிதுன ராசியிலேருந்து கர்க்கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் தனக்காரனான புத்திரக்காரனான குரு உச்ச நிலையை அடையக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசியான சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனி தொடக்கம் அப்படிம்பாங்க. ஆனால் பிரகஸ்பதியான குரு கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனி பிடித்தவங்களுக்கு சிற்சில நல்ல காரியங்கள் நடக்குமா, சிற்சில நல்ல காரியங்கள் நடக்கும். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடந்த மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கினுச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2026 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/5/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான வைகாசி விசாகம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 31/5/2026 வைகாசி பௌர்ணமி. அதே போல் காஞ்சி மகானுடைய ஜெயந்தி விழாவும் அன்னைக்கு தான் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 16/5/2026 அன்னைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை தினம். நம்ம கடந்த காலகட்டங்களில் சூரியனும் சந்திரனும் இருக்க போது அக்ஷய திருதியை பார்த்தோம். சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது இப்போ சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வைகாசி அமாவாசை. இதை தவிர வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அப்படின்றது 12 மாதத்துக்கு சற்றேறக்குரிய 8 நாளைக்கு தான் வாஸ்து நாள் வரும். அப்படியேற்பட்ட வாஸ்து நாள் வரக்கூடியது அப்படின்றது 9/6/2026. இந்த வாஸ்து புருஷன் நித்திரை கண்மழித்தல் இந்த காலகட்டங்களில் நம்ம வீடு கட்டுறதை தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க வீட்டு இந்த நேரத்தில் இந்த பரமபவித்திரமான நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டு கட்ட தொடங்கினோம் அப்படின்னாக்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும், ஆரம்பித்த வேலை உடனடியாக முடியும். அப்போ இந்த பரமபவித்திரமான நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த 4/6/2026 அன்னைக்கு காலையில் 9:05 10:35
இந்த வாஸ்து பூஜையை போட்டோம்னாக்கா கண்டிப்பாக கிரகம் நல்லபடியாக வீடு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பிளானட் பொசிஷனை பார்த்தோம். இப்போ இதில் இந்த வைகாசி விசாகம் அக்னிதோஷ நிவர்த்தி ஆகுது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குன்றத பார்ப்போமா? அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கடகராசிக்கு வைகாசி மாதம் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு 11 நாள் குரு பகவான், தனக்காரனான குரு பகவான் 12ல் இருக்கிறார். 12ல் இருந்துக்கிட்டு மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப் கொடுப்பாரு, பொருளாதாரத்தில் சறுக்கல்களை கொடுப்பாரு, தூக்கமின்மையை கொடுப்பாரு. அது எல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் 26 மே 2026 குரு பகவான் உங்களுடைய ராசியில் வந்து உச்சம் பெறுறாரு. ராசியில் குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க நீண்ட நாட்களாக கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காதவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை ஏற்படுறதுனால நீண்ட நாட்களாக வம்சமிருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 7ஆம் இடமான மகரத்தை சப்தம பார்வை பார்க்கும்பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருந்தவங்களுக்கு வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்து திருமண தடைகளும் தாமதங்களும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். கடந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரங்க அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. இதை தவிர ராசிக்கு 8ஆம் இடத்துல உள்ள ராகு மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். எதுக்காக? பொருளாதாரத்தில் ஏற்றம் வரணும் அப்படின்னாக்க வீட்டை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போயிட்டு பல மடங்கு வருவாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். இதை தவிர ராசியில் உள்ள குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி உயர்கல்வி ஸ்தானம் மற்றும் தகப்பன் ஸ்தானம். உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் விரும்பிய நாட்டிற்கு விரும்பிய படிப்பு கிடைக்க வாய்ப்பு 100% கிடைக்குமா? 100% கிடைக்கும். அதற்கு உண்டான பொருளாதாரத்தை தனக்காரனான குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தகப்பனுடைய சொத்துக்களில் கடந்த காலகட்டங்களில் இருந்த லிட்டிகேஷன் விலகி அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு கொடுப்பார். நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறது அப்படின்றது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன். இப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் என்ன பலன்களையும் 11ஆம் இடத்தில் உண்டான சூரியன், புதன், சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால என்ன பலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கடகராசியை பொறுத்தவரையிலும் அஷ்டமத்து சனி முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் ரிலீவ் வராங்க. இருந்தாலும் 9ஆம் இடத்தினுடைய சனி ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி அஷ்டமத்து சனியை விட சற்று கம்மியான பிரச்சனைகளை கொடுப்பார். அவ்வளோதான், உங்களுடைய பாக்கியங்களை கெடுப்பார். சனி பகவானுடைய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அதை கெடுக்கக்கூடிய இயல்பு அவருக்கு உண்டானது. உங்களுடைய பாக்கியங்களை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம். திக்பலம் பெற்று இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு 10ஆம் இடம் தொழிலின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலின் மூலியமாக மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் இடம் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 11ஆம் இடத்துல 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் போயின்னு இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, இந்த மாதம் மொத்தமே, அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம் மொத்தமே செவ்வாய் வீட்டிலையும் சூரியன் 11ஆம் இடத்துலையும் போயிருக்கிறது. இது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதை தவிர பார்த்தாலே ஆனால் புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலையும் 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால வரக்கூடிய லாபங்கள் சற்று தேவையற்ற செலவுகளின் மூலமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
அதோட பார்த்தாலேயானால் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல வர்றது நிச்சயமாகவே உங்களுக்கு கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதோடு பார்க்கும்பொழுது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 26/5/2026 அப்புறம் பார்த்தோம்னா குரு பெயர்ச்சி ஆகிடும். அதனால் உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால சற்று மனக்குழப்பங்கள் வரும். தீர்க்கமான சிந்தனை எடுக்க முடியாத காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய கம்ஃபர்ட்ஸை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சில யதார்த்தங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குருவின் பார்வையினால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், தன்னுடைய வீட்டையே குரு பார்க்குறார். இருந்தாலும் சனி இருக்கிறதுனால தன்னுடைய பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருக்கும். தந்தையின் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும். தந்தையின் மூலியம் சொத்துக்கள் வர்றதில் பிரச்சனைகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் நல்லது, எல்லாமே கை கொடுக்கும். ஏன்னா புதனே 26/5 அப்புறம் 12ஆம் இடத்துல போயிடுறார். 12ஆம் இடத்துல போகும்போது உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் 12ஆம் இடத்துல போய் மறைந்த புதன் நல்ல ஞானத்தை அறிவி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுடைய முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கடகராசிக்காரர்கள் 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. பேச்சின் மூலியமாக சற்று பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குருவும் ஜென்ம குருவாக வர்றதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ரொம்பவுமே பொறுமையாக செல்ல வேண்டிய கட்டாயங்களாக இருக்கும். சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் ஒதுக்கப்பட வேண்டிய நாட்கள், அதாவது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதும், இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் ஒருவேளை நல்லா இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஏன்னா இந்த கோச்சாரம் ஓரளவு தான் இருக்குது. உங்களுக்கு தசாபுக்தி நல்லபடியாக இருந்து இந்த கோச்சாரத்தினால அந்த அளவு விசேஷமாக இல்லைன்னாலும் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடகராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்பது 3 நாட்கள் வருது. 1/6/6/2026, 2/7/6/2026 மற்றும் 8/6/2026. இந்த 3 நாட்களும் சந்திராஷ்டம தினங்கள். இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறத பிரயாணத்தை தவிர்ப்பது சிறந்தது. சந்திராஷ்டமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய நாட்கள். இந்த மறையக்கூடிய நாட்கள் ஞானக்காரகனான அடுத்தது புத்திக்காரகனான சந்திரன் தடம் புரள்றதுனால புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது சிறந்தது. சரி, இதை தவிர கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய 15/5/2026 14/6/2026 ஒரு முறை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அருகில் திருவையாறுக்கு அருகில் உள்ள திங்களூர், இந்த திங்களூரில் தான் சந்திர பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, சுக்கிர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருடைய மனதை குளிர வச்சுட்டு வந்தால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்டுவிட்டு எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, இந்த வைகாசி மாதம் கடகராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. கடகத்தை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் அஷ்டமத்து சனியிலிருந்து விடுபட்டு இருந்தாலும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்களை 26/5 அதற்குள்ளே அச்சீவ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் உங்களுடைய அதாவது கடகத்திற்கு உண்டான 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 26/5/2026 ராசிக்கு குரு பகவான் வரார். உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வரார். அதனால் அந்த காலகட்டம் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. 26/5க்குள்ளே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செல்வது முன்னிறுத்தி செல்வது மிகவும் நல்லது. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான்
பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்பு. தனஸ்தான அதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் அதிகமாக புரளக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ரியல் எஸ்டேட்லலாம் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதை தவிர வந்து இந்த விவசாய நிலத்தில் இது பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் வரும். தண்ணீர், பயிர், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த தானியங்கள், சிறு தானியங்கள், நெல், இந்த மாதிரியான இதிலெல்லாம் வந்து நல்ல பணத்தை போட்டிருந்தாங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் 12ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிரன் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும். அதை தவிர உங்களுடைய ராசியிலேயே குரு வரும்போது உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தியும் ஏற்படும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்து ஒரு டாப் யூனிவர்சிட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 2ஆம் நிலை 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடுகள் இந்த மாதத்தில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.